காதல் 34. அவளின் அதிர்ச்சி அவனையும் தாக்கியது. என்ன மாதிரி சூழ்நிலை இது? அதுவும் இவளுக்கு மிகவும் பயந்த சுபாவமான நிலா அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள எவ்வளவு போராடி இருப்பாள் என்று அவனால் உணர முடிந்தது. ஆனால் திடமான தீர்க்கமான முடிவை அவள் அன்று எடுக்காவிட்டால் இன்று அவள் உயிரோடு இருந்திருக்க மாட்டாளே. பூங்கொடியின் நிலைதான் இன்று நிலாவிற்கு வந்திருக்கும் என்று எண்ணி பார்த்தவனுக்கு மனம் தடுமாறியது. அவனால் நிலை கொள்ள முடியவில்லை. சற்று நேரம் அப்படியே நின்றிருந்தான். அவள் கூறியதன் அதிர்ச்சியிலிருந்து வெளியே வராதவன் அவளை பற்றியே தான் சிந்தித்துக் கொண்டிருந்தான். அவனாலேயே அதை ஜீரணிக்க முடியாத போது பாவம் நிலா அந்த நேரத்தில் தனிமையில் எப்படி உணர்ந்திருப்பாள் என்று எண்ணி பார்த்தவன் தன் மனையாளுக்காக வருந்தினான். அவள் ஒரு நாள் தன்னை பார்த்த பார்வை அவன் ஞாபகத்தில் இன்று வந்து தொலைய புருவ முடிச்சுக்களுடன் தன் முகவாயில் கையை வைத்து தேய்த்தபடியே அன்று நடந்ததை நினைக்க தொடங்கினான். அன்று வரவேற்பில் அவன் ஆகாஷுடன் அமர்ந்து விளையாடி கொண்டிருக்கும் போது கணேசன் அவன் அருகில் வந்து அமர்ந்தபடி தொலைக்காட்சியில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான். அவர்கள் வீட்டில் எப்பொழுதுமே உணவு உண்டுவிட்டு சற்று நேரம் அமர்ந்து ஏதாவது பேசி இருந்து விட்டுத்தான் படுக்கச் செல்வார்கள். அன்று ரங்கராஜனுக்கு சற்று காய்ச்சலாக இருக்க பங்கஜமும் ரங்கராஜனும் உடனே படுக்க சென்று விட்டனர். நிலாவும் ஹேமா மட்டுமே சமையலறையில் வேலைகளை செய்து கொண்டிருக்க நிலா பாத்திரங்களை கவிழ்த்து காய வைத்து கொண்டிருந்தாள். ஆகாஷ் தூங்கி வழிவதை பார்த்த கணேசன் குமரனிடம் இருந்து தூக்கி கொண்டிருந்த தன் மகனை கையில் ஏந்தி கொண்டு தன்னறைக்கு சென்று விட்டான். இப்பொழுது தனியாக அமர்ந்தபடி தொலைக்காட்சியில் பார்வை செலுத்தி கொண்டிருந்த குமரனின் அருகே அரவம் உணர்ந்து திரும்பி பார்த்தான். ஹேமா தன் கையில் இருந்த பால் குவளையை அவனிடம் நீட்டியவள், தம்பி, இதை குடிச்சிட்டு மேல போயிடுங்க, நான் உங்க அண்ணனுக்கும் அத்தை மாமாவுக்கும் எடுத்துட்டு போறேன் என்று கூறிவிட்டு நகர்ந்து விட இவர்கள் இருவரும் பேசுவதை யாரோ சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்தது போல தோன்றியது குமரனுக்கு. அது தன்னுடைய பிரம்மையாக இருக்கும் என்று அப்பொழுது அவன் நினைத்து கொண்டான். அதன் பிறகு ஹேமா சென்றவுடன் சமையல் அறையில் இருந்து நிலாவும் வேலைகளை முடித்துக்கொண்டு அவசரமாக தன் அறைக்கு புகுந்து கொள்வதை அவன் பார்த்தான். அவன் தோள்களை குலுக்கிக் கொண்டு தொலைக்காட்சியில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். சில நேரங்களில் தன்னை யாரோ உற்று நோக்குவது போல அவனுக்கு தோன்றினாலும் அதை கண்டு கொள்ளாமல் இருந்து விடுவான். இன்று ஏனோ அவற்றை எண்ணி பார்த்தவனுக்கு அது ஒருவேளை நிலாவாக இருந்திருக்குமோ என்று எண்ணம் தோன்றாமல் இல்லை. தன்னை அவள் தவறாக நினைத்து விட்டாளா என்று மனம் கோபம் கொண்டாலும் அதில் அவனும் உறுதியாக இல்லாத பட்சத்தில் அவள் தன்னை சந்தேகித்தாளா என்று அவனுக்கும் சரியாக தெரியாத பட்சத்தில் ஒரு யூகம் வகுக்க விரும்பவில்லை அவன். ஆனால் அவளின் நிலையிலிருந்து தன்னை திடப்படுத்தி கொண்டு தன் தாயும் நிலாவும் வெளியே செல்வதற்காக காத்திருந்தான். இப்போது குமரன் தான் சேகரித்த விவரங்களையும் நிலா கூறியதையும் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தான். மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்ற முடிவெடுத்தவனாய் அங்கிருந்து அகன்று சென்றான். இங்கு நடேசனின் வீட்டில் கடந்த ஒரு மாதமாகவே வீட்டில் சூழ்நிலை தலைகீழாக மாறியிருந்தது. பூங்கொடியை பற்றிய செய்தித்தாளில் வந்ததிலிருந்தே அதற்கு அடுத்த ஒரு வாரமும் சொந்தங்களிடமும் தெரிந்தவர்களிடமும் இருந்து அவர்களுக்கு அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. பத்தாததற்கு பூங்கொடியை பற்றியும் கதிரேசன் குடும்பத்தை பற்றியும் வாதங்களும் அந்த ஒரு வாரம் தொலைக்காட்சியிலும் செய்தித்தாள்களிலும் வந்து கொண்டிருக்க அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் சொந்தங்களும் அவர்களை விடாமல் நச்சரித்து கொண்டும் இந்த விடயத்தை கிளறி கொண்டும் இருந்தனர். அதுவே நடேசனுக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுத்தது. நிலா திருமணத்திலிருந்து ஓடி போகும்போது இருந்த மன உளைச்சலை விட இது மிகவும் அதிகமாக இருந்தது. அன்று அவளுக்கு பாதகமாக பேசிய அனைவரும் இன்று அவளுக்கு சாதகமாக பேசினர். நல்ல வேளை அவள் தப்பித்து விட்டாள் என்ற ரீதியில். ஆனால் கதிரேசனின் குடும்பம் செய்த தவறுக்கு தங்களையே ஏதோ தவறு செய்தது போல மற்றவர்கள் சித்தரித்து பேசியது அவர்களுக்கு மேலும் மன உளைச்சலை கொடுத்து விட்டிருந்தது. அந்த ஊரில் அவர்களுக்கு என்று தனி பெயர் இருந்தது. அது அவர்கள் குடும்ப பாரம்பரியத்தை மட்டுமல்லாமல் அவர்களின் செயல்கள், திறன்கள், வளர்ச்சி, லாபம் என்று அந்த பெயர் மென்மேலும் வளர்ந்திருந்தது. அதில் குடும்பம் பிரியாமல் ஒற்றுமையாக தொழில் நடத்துவதும் அதை வெற்றிகரமாக நடத்துவதும் ஒரு மிகப்பெரிய காரணம் என்று சொல்லலாம். ஆனால் இன்று எல்லாவற்றையும் தெரிந்து செய்பவர்கள் அல்லவா இவர்கள் எப்படி இதை கண்டுபிடிக்காமல் இருந்து விட்டார்கள்
எப்படி இப்படி ஒருவரனை தங்கள் பெண்ணுக்கு பார்த்தார்கள் என்ற ரீதியில் அவர்கள் கேள்விகளை தொடுக்க, தாங்கள் ஆட்களை தேர்வு செய்வதில் பிழை நிகழ்த்திவிட்டோம் என்ற மன உளைச்சல் வேறு அவர்களுக்கு. ஒரு பெண்ணுக்கு வரனை ஒழுங்கா பார்க்க தெரியல, இவங்க எந்த வியாபாரத்தை ஒழுங்கா பார்க்க போறாங்க என்ற பேச்சுக்களும் அவர்கள் வட்டாரங்களில் பரவ ஆரம்பித்துவிட, இவர்களே ஏதோ ஒரு தவறு செய்தார் போல பேச்சுக்களும் பரவ, வெளியிலேயே தலை காட்ட முடியாத நிலைதான் அவர்களுக்கு. இந்நேரம் நிலாவிற்கு திருமணம் அங்கு நடந்திருந்தால் இதைவிட மோசமான சூழ்நிலையை தாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் என்று யோசித்த நிலையிலேயே உயர்ந்து போனார்கள். இதில் பத்தாததற்கு இளமாறனும் அடிக்கடி குத்தி காட்டி பேசிக் கொண்டிருந்தான். ஒருவேளை நிலாவை அன்னைக்கு அவர்கள் கைகாலாலேயே கொன்று புதைத்திருந்தால் இன்று இவர்களுக்கும் இதே நிலைதான் இருந்திருப்பார்கள் என்ற ரீதியில் குடும்பமானம் சந்தி சிரித்திருக்கும். ஊரை சேர்ந்து இவர்கள் குடும்பத்தை விமர்சனம் செய்து கொண்டிருக்கும் என்று அவன் கூறுவதில் உண்மை இருந்தாலும், அதை தங்கள் வீட்டிலேயே ஒருவர் குத்தி காட்டி பேசுவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. காத்தவராயினும் நெடுமாறனும் நிலாவிற்காக இன்னும் போராடி இருக்க வேண்டுமோ என்று யோசித்து மனம் வருத்தப்பட்டார்கள். பெருமாளும் தான் இவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று மிகவும் மன அழுத்தத்திற்கு ஆளானான். நிலாவை பெற்றவர்களுடன் சேர்ந்து துன்புறுத்தியது மட்டுமல்லாமல் அவளை சாகடிக்க துணிந்து விட்டான் அல்லவா? இதில் அவனது மனைவியும் மக்கட் செல்வங்களும் கூட அவனின் அருகில் வராது அவனை தனிமைப்படுத்தி இருக்க அவன் மேலும் சஞ்சலத்திற்கு உள்ளானான். இந்த மன உளைச்சலிலேயே பெருமாள் தன் தந்தை சிறிய தகப்பனார் தாத்தா என்று அவர்களிடமும் இருந்து தன்னைத்தானே ஒதுக்கி கொண்டான். மில்லுக்கும் மற்ற தொழிலு இடங்களுக்கும் செல்லும் போதும் தங்களுக்கு பின்னால் பேசுபவர்களின் பேச்சுக்களையும் அவர்களால் காது கொடுத்து கேட்க முடியவில்லை. என்னதான் வழக்கில் கதிரேசனின் குடும்பம் மாட்டவில்லை என்றாலும், அவர்களுக்கு துணையாக சிலர் பேசினாலும், எதிராக பலர் பேசினாலும், பூங்குடியின் தந்தையும் காணாமல் போய்விட சட்ட ரீதியாக அந்த கதிரேசனின் குடும்பத்திற்கு ஆதரவாக இருந்தாலும், நியாய ரீதியாக மக்களின் மனதில் அது அவர்களுக்கு பாதகமாக அமைந்ததுதான் உண்மை. பணம் இருக்கிறதுனால தப்பு பண்ணிட்டு இருக்காங்க என்ற ரீதியிலும், நியாயம் ஏழைகளுக்கு எப்பயுமே கிடைச்சிருக்கு என்ற ரீதியிலும் பலர் பேச ஆரம்பிக்க, பொதுமக்களுக்கு நன்றாகவே தெரிந்தது கதிரேசனின் குடும்பத்தில் ஏதோ பிழை இருக்கிறது என்று. இதில் கதிரேசன், அமுதவாணன், ஆதிசேஷன் என்று அவர்கள் குடும்பத்தை பற்றி அறிந்த பலருக்கு அவர்களின் கெட்ட எண்ணங்களும் பார்வைகளும் தெரிந்தே இருந்த நிலையில், பணத்திற்காகவும் சொந்தத்திற்காகவும் அமைதியாக இருந்தவர்கள் இப்போது புறம் பேச ஆரம்பித்திருந்தார்கள். அதனால் சில விஷயங்கள் கசிந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் ஆங்காங்கே இருக்க, அவர்களும் அவர்களுக்கு எதிராக பேச தொடங்க, இது பொதுமக்களின் இடையே கதிரேசனின் குடும்பத்தை பற்றிய தெள்ள தெளிவான விஷயங்களை வெளிக்கொண்டு வர ஆரம்பித்தது. இது அனைத்தையும் குமரனும் விக்னேஸ்வரனும் கேள்விப்பட்டு இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல யாரும் முன்வரவில்லை. கேள்விப்பட்ட விடயங்கள் எல்லாம் வாய்மொழியாகவே இருக்க, சட்டங்களுக்கு தேவையான சாட்சிகளும் ஆதாரங்களும் அவர்களுக்கு கிடைக்காத நிலைதான். குமரனுக்கு கதிரேசன் அவர்கள் குடும்பங்களை பற்றி கேள்விப்பட்டிருந்த போதிலும், நிலாவின் மூலமாக அவன் கேள்விப்பட்ட விடயம் அவன் சற்றும் எதிர்பார்க்காதது. பெண்கள் விஷயத்தில் அவர்கள் தவறு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் இருந்தான். அதற்கான சாட்சிகளை அவன் தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் நிலா பாதிக்கப்பட்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று யோசித்திருந்தான். ஆனால் அவளுக்கு பக்கபலமாக நல்ல துணையாக தான் இருக்க வேண்டும் என்றும் நினைத்திருந்தான். இப்படிப்பட்ட ஒரு இழிநிலையில் அவன் யோசிக்கவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதில் அவளது மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும் என்று யோசித்து யோசித்தே சலித்து போனான். நிலா அந்த வீட்டிற்கு வந்த பொழுது இருந்த அவளின் நிலை இப்பொழுது அவனுக்கு நன்றாகவே விளங்கியது. பதாததற்கு அவர்கள் குடும்ப சூழ்நிலையும் ஒரு காரணம். இன்று ஒவ்வொன்றாய் எண்ணி பார்த்து கொண்டிருந்தவனுக்கு பூங்கொடியின் கேஸ் விஷயத்தில் அடுத்த காலடியை எப்படி எடுத்து வைப்பது என்று மிகவும் யோசித்தான். அதற்கு விக்னேஸ்வரன் துணையும் தேவை என்று உணர்ந்தவன் தன்னை பற்றியும் நிலாவை பற்றியும் அவனிடம் எடுத்து கூறி, அன்று கதிரேசனின் திருமணத்திலிருந்து தப்பித்து வந்த நிலாதான் இன்று தன்னுடைய மனைவி என்றும் ஒன்று விடாமல் அவனுக்கு விளக்கம் கொடுத்து, அவள் கூறிய அனைத்தையும் எடுத்துரைத்து அடுத்தபடியை எடுத்து எடுத்து வைப்பது என்று தீவிரமாக ஆலோசிக்க ஆரம்பித்தனர் இருவரும். அதில் ஒரு செயலாக இவர்களே சில யூடியூப் சேனல்களை ஆட்களை தேர்ந்தெடுத்து பூங்குடியின் கேஸ் விஷயமாக மக்களிடம் என்ன கருத்து இருக்கிறது என்று கருத்து கணிப்பு எடுத்து ஆரம்பித்தனர். அதில் அவர்களுக்கு கிடைத்த விஷயமும் கதிரேசன் குடும்பத்திற்கு எதிரான ஆதாரங்கள் தான். ஆனால் கோர்ட்டுக்கு வெளிப்படுத்த அது மட்டும் போதாது.
அவர்கள் அவர்களுக்கு இன்னும் சான்றுகள் தேவை அல்லவா? ஆதாரங்களை திரட்டவும் முயற்சி மேற்கொண்டனர். அன்று குமரன் அவனுடைய ஹியரிங்கை முடித்துவிட்டு தன்னுடைய வழக்கறிஞர் அங்கேயே கையில் பிடித்தபடி அவனுடைய பிரதிவாதியிடம் பேசிக்கொண்டே வெளியே வந்தவனுக்கு நெடுமாறன் தூரத்தில் கைகளை கட்டியபடி அவனையே பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. உருவ முடிச்சுக்களுடன் அவனை பார்த்தவன் வீட்டிற்கு வர தயங்கி நிலாவை பற்றி பேசத்தான் இங்கு வந்திருக்கிறார் என்று யோசித்தபடியே அவனின் பிரதிவாதியிடம் வழக்கை பற்றி சில குறிப்புகளை கொடுத்துவிட்டு அவரிடமிருந்து விடை பெற்று நெடுமாறனை நோக்கி சென்றான். அவன் அருகில் வரும் வரை அவனையே ஆழ்ந்து நோக்கி கொண்டிருந்தான் நெடுமாறன். அவனை குமரனும் சளைக்காமல் எதிர்பார்வை பார்த்தபடி அவன் அருகில் நெருங்கி வந்து நின்றவன் சற்றும் சுற்றும் முற்றும் ஒரு பார்வையை செலுத்தி பின் அவனை நோக்கி, இங்க என்னையா பார்க்க வந்தீங்க என்று நக்கலாகவே கேள்வி எழுப்பினான். இங்க எனக்கு வேற யாரையும் தெரியாது, உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன் என்றான் நெடுமாறனும். சரி வாங்க, என்னோட கேபினுக்கு போய் பேசலாம் என்று நெடுமாறனை அழைத்து கொண்டு அவன் கேபினை நோக்கி செல்லும் போது அங்கு அருகில் இருந்த டீ கடைக்கு 2 காஃபியை கொண்டு வர சொல்லிவிட்டு தன் கேபினை திறந்து அதனுள்ளே சென்று அமர்ந்தவன் எதிரில் இருந்த இருக்கையை காட்டி அவனையும் அமரச் சொன்னான். அவன் அமர்ந்ததும் அங்கிருந்த நீர் பாட்டிலை அவன் முன்பு நீட்டி, முதல்ல குடிங்க என்று கூற நெடுமாறனும் அதை தட்டாமல் அவனிடமிருந்து வாங்கி அருந்தினான். அவன் பாட்டிலை கீழே வைத்தவுடன் குமரன் தான் முதலில் பேச்சை எடுத்தான். அப்புறம் என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று அவன் கேட்க நெடுமாறனிடம் ஒரு சிறு தயக்கம். என்ன கூறுவது, எப்படி கூறுவது என்று தடுமாற்றம். சிறு தயக்கத்துக்கு பின் நிலாவை பத்தி என்று அவன் எடுக்க, நிலா நல்லா தான் இருக்கா, காயம் எல்லாம் கூட ஆறிடுச்சு. கதவராயன் உங்ககிட்ட சொல்லலையா? இப்போ காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நான் தான் பெரும்பாலும் கூட்டிட்டு போறது. அப்படி நான் இல்லைன்னா அப்பா அண்ணன் யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்க அப்பா தாத்தாவெல்லாம் நம்ப முடியாதே என்று கூறியபடியே அவனை ஆழமாக பார்த்தான். நீங்க சொல்றதும் சரிதான் என்றான் நெடுமாறன். ஆனா நிலாவை பத்தி கேட்கறதுக்கோ இல்ல பாக்குறதுக்கோ நீங்க தாராளமா நிலாவோட வீட்டுக்கே வந்து பார்க்கலாம். அங்க யாரும் உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. வீட்டுக்கு வரவங்களை உபசரிச்சுதான் எங்களுக்கு பழக்கம் என்று பொறுமையாக குமரன் கூற, நீங்க எங்களை விட நல்லா நிலாவை பார்த்துப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்க மேல மட்டும் இல்லை, உங்க அம்மா மேலேயும் உங்க குடும்பத்து மேலேயும் எங்களுக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. இதுல எங்களுக்கு அடைமொழியில நான் பெரியவங்களை சேர்த்துக்கல. வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களையும் எங்க 3 பேரையும் தான் சொன்னேன் என்று நெடுமாறனும் கூற அவன் பேச பேச புருவம் இடுங்கியபடி அவனையே ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தான் குமரன். அதில் 35. நெடுமாறன் தன்னை பார்க்க நீதிமன்ற வளாகத்திற்கு வந்தது அவனுக்கு ஆச்சரியம் என்றால் அவன் தங்களின் குடும்பத்தின் மீதும் தன் மீதும் வைத்திருக்கும் நம்பிக்கை அவனுக்கு மேலும் ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆனால் நெடுமாறன் எதற்காக வந்தான் என்ற யோசனையுடனே அவனை பார்த்திருந்தான் குமரன். நெடுமாறனும் அவன் வந்ததற்கான காரணத்தை கூற ஆரம்பித்தான். ஆனால் நான் பேச வந்தது நிலாவோட ஆரோக்கியத்தை பற்றி இல்லை, அவளை பற்றி, அதுவும் உங்ககிட்ட பேசணும்னு தான் வந்திருக்கேன் என்று தயங்கியபடி கூறினான் நெடுமாறன். சொல்லுங்க, நிலாவை பற்றி என்ன பேசணும் என்று குமரன் கேட்க, நீங்கள் பூங்கொடியோட கேஸ் எடுத்து நடத்துகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் என்று நெடுமாறன் தயங்கியபடி கூற, ஆமாம், நடத்துறதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன், இன்னும் ஆதாரம் கிடைக்கல என்றான் குமரன். நீங்கள் கேஸ் நடத்துறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்களால உங்களுக்கோ இல்லை நிலாவுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்துக்கோ பாதிப்பு வரலாம் என்று கூறினான் நெடுமாறன். இதெல்லாம் தெரியாமல் இந்த வக்கீல் தொழிலுக்கு நான் வரலை, இதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த கேஸ் எடுத்து நடத்துகிறேன் என்று குமரனும் காட்டமாகவே கூற, எனக்கு அது புரியுது. நீங்கள் உங்களை கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க, உங்கள் குடும்பத்தையும் என்று அவன் தயங்கி நிறுத்த, உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இதனால் வர பிரச்சனையை நானும் என் குடும்பமும் ஃபேஸ் பண்ணுவோம்னு எனக்கு தெரியும். நான் அதை பார்த்துக்கிறேன். ஆனால் அதுக்காக மட்டும் நீங்கள் வந்ததாக எனக்கு தோணலை என்று அவன் முகத்தை பார்த்து குமரன் கேள்வி கேட்க, ஆமாம், நீங்கள் இந்த கேஸை நடத்துங்க. உங்களுக்கும் நாங்களும் துணையாக இருப்போம், உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருப்போம். ஆனால் நிலாவை இதில் உள்ள இழுக்காதீங்க.
அவள் ரொம்ப பயந்த சுபாவம். நீங்கள் ஒருவேளை அவளை உள்ளே இழுத்தீங்கன்னா அவள் இன்னுமே பாதிக்கப்படுவா என்று தன் தங்கைக்காக அவன் பேசிக்கொண்டிருக்க அவனை ஏளன பார்வை பார்த்தான் குமரன். இந்த நிலைமை உங்கள் தங்கச்சிக்கு வந்திருந்தா அப்பையும் நீங்கள் இதையே பேசியிருப்பீங்களா? ஆதாரம் தேடி அலைஞ்சிருக்க மாட்டீங்களா? உங்கள் தங்கச்சிக்காக நீதி கேட்டு போராடி இருக்க மாட்டீங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? உங்களோட நல்ல நேரமோ இல்லை அவளோட நல்ல நேரமோ அவள் இதிலிருந்து தப்பிச்சிட்டா. ஆனால் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேணாமா? அதுவும் இவ்வளவு நாளாக எந்த தங்கச்சிக்காக நீங்கள் எந்த முயற்சியும் எடுத்து வைக்காமல் இருந்தீங்களோ அந்த தங்கச்சிக்காக இன்றைக்கி பேச வந்திருக்கீங்க. இவ்வளவு நாள் தெரியலையா உங்கள் தங்கச்சியை பற்றி? இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் அன்னைக்கு உங்கள் தங்கச்சிக்கு இந்த மாப்பிள்ளையை பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி அவளுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. சரி, கடந்ததை பற்றி பேசுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவளோட இயலாமை, அவளோட வருத்தம் உங்களை அன்னைக்கு பாதிக்கலை. அப்போ நீங்கள் அவளுக்கு எந்த முயற்சியும் எடுத்து வைக்கலை. அதனால் அவள் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி வேற ஒரு பொண்ணு அதில் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டு உயிரையே விட்டு இருக்கா. ஆனால் அவளுக்காக போராட வேணாம்னு சொல்கிறீங்க. இது நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு மேலே வச்சுருக்க பாசத்தினால சொல்கிறீங்கன்னு நான் நினைப்பேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் சுயநலத்துக்காக உங்கள் தங்கச்சி மட்டும் காப்பாற்றிட்டா போதுன்னு நினைக்கிறீங்க போல என்று குமரன் காட்டமாகவே கேட்டு நிறுத்தினான். உண்மைதான், இவ்வளவு நாளாக நான் என் தங்கச்சிக்காக எதையும் பண்ணாமல் தான் விட்டுட்டேன். ஆனால் இனிமே எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்று நெடுமாறன் பேச, நீங்கள் உங்களோட தங்கச்சி உங்களோட குடும்பம்னு மட்டும் பார்க்குறீங்க. அதில் தப்பு சொல்லலை நான். ஆனால் இந்த நிலமையில் ஒருவேளை நம்ம தங்கச்சி இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தங்கச்சி இருக்கா. ஒருவேளை அவளுக்கு இந்த நிலைமை வந்திருந்தா நான் அமைதியாக இருந்திருக்க மாட்டேன். எனக்கு தெரியும் நீங்களும் அமைதியாக இருந்திருக்க மாட்டீங்க. உங்கள் தங்கச்சிக்காகத்தானே அன்னைக்கு உங்கள் குடும்பத்தையே எதிர்த்துட்டு நின்னீங்க. ஆனால் அது யாரோ ஒரு பொண்ணுன்னும் போது மனசு சுயநலமாக யோசிக்க தோணுதில்ல என்று குமரன் ஆவேசமாக பேசி கொண்டிருந்தான். அப்போ அந்த பூங்கொடி, அந்த பொண்ணோட நிலைமை, அவள் யாரும் இல்லாததுனால அவளுக்கு போராடுறதுக்கும் யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் இருக்கேன். அவளை என்னோட தங்கச்சியாக நான் பார்க்குறேன். கூட பிறந்தாதான் தங்கச்சியாக இருக்கணும்னு இல்லை. ஒரு பொண்ணுக்காக போராட நினைக்கிற ஒவ்வொருவரும் ஆண்மகனும் அந்த பொண்ணுக்கு அண்ணனாக இருக்கலாம். நான் ஒரு அண்ணனாக அவளுக்காக போராடி அவளோட சாவுக்காவது நியாயம் வாங்கி கொடுப்பேன். அந்த குடும்பத்துக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பேன் என்று குமரன் ஆவேசமாக பேசினான். செய்வதறியாது திகைத்து நின்றான் நெடுமாறன். தனது சகோதரி போல என்று அவன் பேசும்போது என்ன செய்ய முடியும் இவனால்? ஆனால் உங்களுக்கோ இல்லை நிலாவுக்கோ ஏதாவது ஆச்சுன்னா? என்னையும் என் குடும்பத்தையும் என் மனைவியும் பார்த்துக்க எனக்கு நல்லா தெரியும் மிஸ்டர் நெடுமாறன். நான் எடுத்த இந்த முடிவில் இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுப்பேன் என்று குமரன் திட்டவட்டமாக கூறிவிட, செய்வதறியாது அவனிடமிருந்து விடை பெற்று சென்றான் நெடுமாறன். குமரனுக்கு நெடுமாறன் மீது எந்த வருத்தமும் இல்லை. யாராக இருந்தாலும் இப்படித்தான் பேசுவார்கள், யோசிப்பார்கள் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். இப்பொழுதாவது அவன் தன் தங்கைக்காக பேசுகிறானே என்று சந்தோஷம்தான் பட்டான் மனதளவில் குமரன். நெடுமாறன் குமரனை வந்து பார்த்து சென்றதை அவன் நிலாவின் காதில் விழும்படி தன் தாயிடம் கூறிக்கொண்டிருந்தான். நிலாவின் மீதும் அவள் வாழ்வின் மீதும் நெடுமாறனுக்கு இருக்கும் அக்கறையை நிலாவுக்கு புரிய வைத்துவிட வேண்டும் என்று நினைத்தான். அவள் இருக்க அவள் காது பட தன் தாயிடம் பேசுவது போல பேசிக்கொண்டிருந்தான். அவளும் அதை கவனித்து கொண்டுதான் இருந்தாள். அவங்க சொல்கிறதுல ஒன்றும் தப்பில்லையே குமரா. அவரோட தங்கச்சிக்கு ஒன்றுன்னு வரும்போது அவங்க தாத்தா அப்பாவே எதிர்த்துட்டு அவங்க தங்கச்சிக்காக போராடினார். அந்த கதிரேசனோட குடும்பத்தை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் தங்கச்சிக்காகவும் தங்கச்சி கணவனுக்காகவும் ஏதோ ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது என்று பங்கஜம் கூற, தன் அண்ணனை பற்றியும் அவர் கூறியதை பற்றியும் கேட்டுக்கொண்டிருந்த நிலாவிற்கு தன்னை எறியாமல் கண்களில் நீர் சுரந்தது. அவர் பேசுறதுல எந்த தப்பும் இல்லைம்மா, நாம் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவ்வளவுதான் என்று குமரன் கூற, நீ ஆதாரம் தேடிட்டு இருந்தியே, அது கிடைச்சிருச்சாப்பா என்று பங்கஜம் அந்த பூங்கொடியின் வாழ்க்கையை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். அவருடைய வழக்கை பற்றி அவருக்கு தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. நிலா அங்கிருந்து அகன்று சென்றாள். அன்று இரவு அதே எண்ண ஊட்டத்துடனே படுத்திருந்தாள். நிலாவும் தான் தங்கும் அறையில் படுத்தபடியே வெட்டத்தை பார்த்து கொண்டிருந்தவள் தன் அண்ணனை பற்றியும் அன்று குமரன் தன் குடும்பத்தை பற்றி கூறியதும்
3 அண்ணன்களும் தனக்காக போராடியதும் இன்றளவில் தனித்து நிற்பதும் ஒவ்வொன்றாக மனக்கண்ணில் தோன்ற அப்படியே பூங்குடியில் வந்து நின்றது அவளுடைய எண்ணம். அந்த பெண்ணை அவள் பார்த்தது கூட இல்லை. பேப்பரில் தான் முதலில் பார்த்தாள். மிகவும் கலையான முகம். அவளுக்கு நியாயம் வாங்கி தர போராடி கொண்டிருக்கும் தன் கணவனை எண்ணி பார்த்தாள். அவனன்று கூறிய வார்த்தைகள் தேங்கி நின்றாள். யாருமே இல்லாத அந்த பொண்ணுக்கு நான் அண்ணனா அவளுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவளோட சாவுக்கு காரணமானவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கூட பிறந்திருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. மனசால் அந்த பொண்ணை என் தங்கச்சியாக ஏற்றுக்கிட்டா கூட போதும் என்று அவன் கூறியது அவள் செவிகளில் சுழன்று கொண்டே இருந்தது. குமரணி மீது ஆரம்பத்தில் அவளுக்கு பெரிதாக எந்த அபிப்பிராயமும் இல்லை. ஆண்களிடமிருந்து ஒதுங்கியே பழகியவளுக்கு அந்த வீட்டில் இருந்த மற்ற 3 ஆண்களிடமும் ஒதுக்கமாகவே ஆரம்பித்தாள். ஆனால் வயதில் பெரியவரான ரங்கராஜன் தானே முன்வந்து பேச வர அவரை தவிர்ப்பது உதாசீனப்படுத்துவது போல ஆகிவிடும் என்று சிறு பேச்சுக்கள், தலையசைப்புகள் என்று அப்படியே படிப்படியாக அப்பா என்று அது வளர்ந்து நின்றது. அவள் வந்ததிலிருந்தே ஹேமா அவளிடம் நன்றாக பேச 2 மாதங்கள் கடந்த பிறகு கணேசனும் அவளிடம் பேச முயற்சி செய்ய இவை அனைத்துமே பங்கஜத்தின் செயல்கள் என்று அவளால் யூகிக்க முடிந்திருந்தது. அவர் தன்னை தைரியமாக மாற்றவர்களுடன் பழக வைக்க முயற்சி செய்வது அவளுக்கே நன்றாக புரிந்திருந்தது. இதில் முதலில் ரங்கராஜனிடம்தான் அவள் பேசி பழகினாள். பின்பு மாதங்கள் செல்ல செல்லத்தான் கணேசனிடமும். ஆனால் அவன் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அல்லது தலையசைப்பு, அவ்வளவுதான். இவளாக சென்று எதையும் பேச மாட்டாள். ஆனால் பங்கஜம் எதையாவது கொடுக்க சொன்னாலும், உணவு மேஜையின் மேல் வைத்து பரிமாற சொன்னாலோ அதை தட்டாமல் செய்ய ஆரம்பித்திருந்தாள். குமரனிடமிருந்து அவள் ஒதுங்கியே இருந்தாள். அவனும் அவளிடம் பேச முயற்சிக்கவில்லை. அவளும் அவனை ஏறெடுத்து பார்க்க முயற்சிக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நாளில்தான் அவன் தனித்திருக்கும்போது அவன் காஃபி கேட்டதும் அவள் தந்த பிறகு அவளிடம் வந்து நன்றி கூறி அவன் அகன்று விட்டதும், வீட்டில் யாரும் இல்லை, தன்னிடம் தவறாக நடந்து கொள்வானோ என்று அவள் பயந்திருக்க, அவனோ எப்பொழுதும் போல அவளிடம் இருந்து ஒதுங்கியே சென்றான். அதுவே அவள் மனதில் அவனின் மீதான நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தியது. அவனுடைய பார்வை அவளை தொடர்வது போல சில நேரங்களில் அவளுக்கு தோன்றினாலும் அவள் அதை உறுதிப்படுத்தி கொள்ள அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. அவன் அறியாத போது அவனை அவதானிக்கவும் முயற்சி செய்யவில்லை. மொத்தத்தில் அந்த வீட்டில் அவள் பாதுகாப்பை உணர்ந்தாள், அன்பை உணர்ந்தாள், பாசத்தை உணர்ந்தாள். ஒரு பெண் எதற்காக ஏங்குவாளோ அது அனைத்தையும் அந்த வீட்டில் கிடைத்துவிட அந்த வீட்டிலேயே ஒரு மூலையில் கிடந்தால் போதும் என்ற எண்ணம் தோன்றியது அவளுக்கு. பெண்களே அப்படித்தானே, பாசத்தை மட்டும்தானே தங்களை சுற்றி இருப்பவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பார்கள். அது தந்தையோ, அண்ணனோ, கணவனோ, மகனோ, இல்லை தாய், தோழி, மகள் என்று எல்லோரிடமும் அவர்கள் எதிர்பார்ப்பது பாசத்தையும் அன்பையும் மட்டுமே. அது கிடைக்கும் இடத்தில் தங்கிக் கொள்ளத்தானே நினைப்பார்கள். பிறந்த வீட்டில் அவளுக்கு பாசமும் அன்பும் இருந்தும் கிடைக்காமல் போக, பாதுகாப்பிற்காக வந்த இடத்தில் அவளுக்கு அனைத்தும் வாரி வழங்கப்பட, இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக இருந்து விட மாட்டோமா என்று எண்ணி இருந்த நிலையில் அவளே அறியாமல் அன்று அவர்கள் அவளை அந்த வீட்டின் உறுப்பினராக, தங்களின் மகளாக, மருமகளாக ஊரார் முன் ஏற்றுக்கொண்டதை அவளே சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அதிலும் தாய் தந்தை சொன்ன ஒரே காரணத்திற்காக யார் என்று அறியாத தனக்கு மறு பேச்சென்று தாலியை கட்டியவனை நினைக்கும்போது அவளால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. அவளுக்கும் கதிரேசனுக்கும் திருமணம் பேசி முடிக்கும்போது எவ்வளவு நகை, வரதட்சணை, பணம், நிலங்கள் என்று எதிர்பார்த்தார்கள். மெல்ல எழுதி தரச் சொல்லி பேரம் பேசினார்களே என்று அவளுக்குத்தான் நன்றாக தெரியுமே. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி, எந்த வரதட்சணையும் இன்றி, பெண்ணை அந்த பெண்ணிற்காகவே, அவளின் பாதுகாப்பிற்காகவே தங்களுடைய மருமகளாய் ஏற்றுக்கொண்ட இவர்கள் அவளுக்கு தெய்வமாகத்தான் தெரிந்தார்கள். பெற்றவர்களின் பேச்சை சற்றும் மறுக்கும் எண்ணம் இன்றி தன் மனைவியாய் ஏற்றுக்கொண்ட அவனையும் அவள் மிகவும் உயர்வாகவே கருதினாள். இதோ இந்த நொடி வரை தனக்கு நேரம் கொடுத்து தன் மனதிற்கும் மதிப்பு கொடுத்து ஒதுங்கியே நிற்கிறான். அவனை எண்ணும்போது வியக்காமல் இருக்க முடியவில்லை அவளால். அவர்கள் குடும்பத்திடம் இருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் அவன் அவளுக்கு தாலி கட்டினான். அதை அவள் நன்றாக உணர்ந்தே இருந்தாள். ஆனால் இருந்தும் அவளிடம் எதுவும் பேச முயற்சிக்கவில்லை, உரிமை எடுத்துக்கொள்ளவும் முயற்சிக்கவில்லை. அந்த வீட்டிற்கு தன்னால் ஏற்பட்ட இழப்புகளுக்காக தானே தன் தந்தையை நோக்கி செல்ல, அங்கே நடந்த அசம்பாவிதங்களில் அவ்வளவுதான் தன் உயிர் போய்விட்டது என்று எண்ணிவிட்டாள் அவள். அவள் உயிருக்கு போராடி அந்த நிலையிலும் கூட பங்கஜத்திற்கு அடுத்து குமரனின் முகமும் அவள் மனதில் வந்து சென்றது.
எத்தனை நாள் கண்மூடி இருந்தாலோ. அவள் கண் திறக்கும்போது மனக்கண்ணில் இருந்து மறைந்த அதே 2 உருவங்கள். அவள் கண் திறக்கும் போதும் கண்ணெதிரே நிற்க அவர்கள் இருவரையுமே தன் கண்ணிற்குள்ளும் நெஞ்சு கூட்டிற்குள்ளும் நிறைத்து கொண்டாள். அது ஒரு கனவு என்றே நினைத்து விட்டாள். அதன் பிறகு அந்த மருத்துவமனையில் அவள் கண் விழித்த பிறகு இருந்த அந்த 3 நாட்களும் குமரன் தன்னையும் அவனுடைய தாயையும், ஏன் தன் தாயையும் பாட்டியையும் கூட எப்படி கவனித்து கொண்டான் என்று அவள் பார்த்து கொண்டுதானே இருந்தாள். குமரனின் மீது அவளுக்கு இருந்த நன்மதிப்பு ஏறிக்கொண்டேதான் சென்றது. அதை குறைக்கும் நிலையை அவன் எப்பொழுதும் கையில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அதிலேயே அவளின் மனம் அவன் மீது சாய்ந்தது என்றுதான் கூற வேண்டும். அவன் பார்க்காத பொழுது அவனை பார்ப்பது, அவன் பேசும்போது அவன் குரலை கேட்டுக்கொண்டிருப்பது என்று அவளுடைய எண்ணங்கள் எல்லாம் அவள் மட்டுமே அறிந்த ஒன்று. இதில் கல்லூரி சேர்ந்தே ஆக வேண்டும் என்று வந்த அந்த நாளில் மனதளவில் மிகவும் சந்தோஷப்பட்டாலும் தன்னால் இவர்களுக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்று நினைத்து அவள் கல்லூரி படிப்பே வேண்டாம் என்று கூறினாள். ஆனால் பிடிவாதமாக அவளை அழைத்துச் செல்வதும் அழைத்து வருவதும் அவளுடைய ஆருயிர் கணவனே. ஆமாம், ஆருயிர் கணவன்தான். என்னதான் அவனிடமிருந்து அவன் ஒதுங்கிச் சென்றாலும், பயந்தாலும், தயங்கினாலும், தனக்கு ஒன்று என்று வரும்போது தனக்கு துணையாக நிற்கும் அவனின் மீது அவளுக்கு எப்பொழுது அன்பு வந்தது என்று அவளுக்கே தெரியவில்லை. அன்புக்கும் காதலுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. ஆனால் அவனை ரசிக்க ஆரம்பித்திருந்தாள். இதுவரை யாரிடமும் அறியாத ஒரு குறுகுறுப்பும் ஈர்ப்பும் காதலும் அன்பும் அவன் மீது வரும் என்று அவளே எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆம், அவனுடைய கண்ணியத்தால் அவளின் மனதை கொள்ளை கொண்டிருந்தான். அவளின் மனதை அவன் ஈர்க்க ஆரம்பித்திருந்தான். ஆனால் பாவம், அவன் இன்னும் அதை அறிந்து கொள்ளவில்லை. இதில் பூங்கொடியை பற்றியும் அவள் கடந்த காலத்தை பற்றியும் அவன் யோசிக்க தன் மனம் கவர்ந்த கணவனிடம் எப்படித்தான் கடந்த காலத்தை கூற முடியும் என்று திகைத்திருந்தாள். இயல்பிலேயே கூச்ச சுபாவம் கொண்டவளுக்கு அன்று நடந்த சம்பவங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூட சங்கடமாக இருந்தது. ஆனால் பங்கஜமும் அவளுக்கு நிலைமையின் தீவிரத்தை உணர்த்தி அவளை பேச சொல்லி இருக்க அவளும் தயக்கத்தோடு தான் பேச்சை ஆரம்பித்தாள். அவனும் அந்த பெண்ணை தன் தங்கையாக கருதி அவளுக்கு நியாயம் வாங்கி தர சொன்ன அந்த வார்த்தையில் அவள் தன்னையை இழந்து விட்டாள் தன் கணவனிடம். யாரோ ஒரு பெண்ணிற்காக போராடும் இந்த குணம் இதுவரை அவள் யாரிடமும் காணாதது. ஏன், அவள் அண்ணன்கள் கூட அவளுக்காக போராட கடைசியில் தானே வந்தனர், இதுவரை வரவில்லையே. அப்படி இருக்க யார் என்று அறியாத ஒரு பெண்ணிற்காக தன்னிடம் கெஞ்சி கொண்டிருப்பதும் அந்த பெண்ணிற்கு நியாயம் வாங்க போராடி கொண்டிருப்பதும் அவளை மிகவும் ஈர்த்தது. அன்றுதான் அவன் கண்களை முதன்முறையாக நேர்பார்வை பார்த்தாள். அது அவள் தைரியம் பெற்று பார்க்கவில்லை. தன்னையும் அறியாமல் தன் கணவனின் இயல்புகளால் ஈர்க்கப்பட்டு அவன் கண்களை ஆழ நோக்கியிருந்தாள். அன்றிலிருந்து இன்று வரை அவனின் கண்கள் மட்டுமே அவளை ஆண்டு கொண்டிருந்தது. அன்று பங்கஜம் கூறியதை சரியாக கவனிக்காதவள் அதன் பிறகு நடந்ததை யோசித்து பார்க்கும்போது அவர் கூறிய அந்த வாக்கியம் அவளை யோசனையில் ஆழ்த்தியது. காதல் 36. தன் கணவனை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தவள் அவனின் மீது தனக்கான அன்பு எப்போது என்று யோசிக்கலானாள். ஆனால் அதற்கான விடை அவளே அறிந்திருக்கவில்லையே. அன்று பூங்கொடியை பற்றி அவள் பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணை தன் தங்கையாக பாவித்து அவளுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தன் கணவன் பேசியது அவளை மிகவும் பாதித்திருந்தது. யார் என்று தெரியாத ஒரு பெண்ணை தன் தங்கையாக கருதி அவளுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க துடிக்கும் தன் கணவனின் மீது அன்பு பெருகி காதலாக மாறியதை கூட அவள் உணரவில்லை போலும். தன்னுடனே வளர்ந்து 4 அண்ணன்களுக்கும் அது தோன்றாமல் போய்விட்டதே என்று வருத்தப்பட்டாள். அவளுக்காக அவர்கள் போராடினார்கள் தான். ஆனால் எப்பொழுது? கடைசியில் அவள் உயிருக்காக போராடும் போது அவளுக்காக போராடினார்கள். ஆனால் இதுவரையிலும் அவளுக்கென்று என்ன செய்திருப்பார்கள்? ஒன்றுமில்லையே. அப்படி இருக்கும்போது யார் என்று தெரியாமல் தான் பார்த்திராத ஒரு பெண்ணிற்காக அவளுக்காக நியாயம் வாங்க துடிப்பது எப்பேற்பட்ட குணத்தை வெளிப்படுத்துகிறது என்று தன் கணவனை பற்றியே பெருமையாகத்தான் யோசித்துக் கொண்டிருந்தாள். கதிரேசன் மட்டுமில்லாமல் அவர்கள் குடும்பத்தை பற்றியும்
பலவாறு செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் பேசும் பொருளாகி இருக்க தன்னை பற்றியும் தவறாக எண்ணி விடுவார்களோ என்று அவள் பயந்து நடுங்கியது இவள் மட்டுமே அறிந்த ஒன்று. ஆனால் அன்று பங்கஜம் பேசியதை அப்பொழுது அவள் உணரும் நிலையில் இல்லை. பிற்பாடு அதை யோசித்து பார்த்து ஞாபகத்திற்கு கொண்டு வந்தவளுக்கு அவர் சொன்னது என்ன என்று யோசிக்கலானாள். ஒருவேளை உனக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தாலும் அதுக்கு நீ ஒருபோதும் காரணமாக முடியாது. அதை மறந்துடு. உன்னோட கடந்த காலம் எனக்கு மட்டும் இல்ல, என் மகனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எதுனாலும் தயங்காம சொல்லு. இதை தெளிவுபடுத்திட்ட பிறகுதான் குமரன் கையில நான் தாலியையே கொடுத்தேன். அதனால கடந்த காலத்தை பத்தி யோசிக்காதம்மா. அன்று நடந்த திருமணம் எதிர்பாராதது என்று அவள் எண்ணி இருக்க பங்கஜம் இப்படி கூறியது அவளை யோசனையில் ஆழ்த்தியது. அன்று எல்லாம் ஒரு நிமிடத்தில் முடிந்துவிட்டது. அதனால் பங்கஜம் அன்று கண்டிப்பாக தன் மகனிடம் பேசி இருக்க மாட்டார். அப்படியென்றால் அதற்கு முன்னதாகவே தங்களுடைய திருமணத்தை பற்றி இவர்கள் பேசினார்களா? அதுவும் தன் கடந்த காலத்தை பற்றியும், அதில் எந்த அசம்பாவிதம் நடந்திருந்தாலும் அதில் தனக்கு பாதிப்பு இல்லை என்று குமரன் சொல்லி இருந்தாரா என்று பலவாறு யோசித்தாள். ஆனால் பங்கஜம் அம்மாள் பேசியதற்கு அதுதானே அர்த்தம். எப்பொழுதும் போல இதற்கான விடையும் அவளால் கேள்வி கேட்டு அறிந்து கொள்ள முடியவில்லை. தான் தயங்கியது தவறு என்ற நிலையில் தன் கடந்த காலத்தை பற்றி கூறும்போதும் அவன் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அவன் எங்கு தன்னை தவறாக நினைத்து விடுவானோ என்று பயந்து பரிதவிப்பாய் அவனை பார்க்க அவனோ எந்த சலனமும் அசுசையும் இல்லாமல் அவளை எப்பொழுதும் பார்க்கும் பார்வையை பார்த்து கொண்டிருந்தான். தான் கூறி முடித்து அவன் முகத்தை எப்படி ஏறெடுத்து பார்ப்பது என்று அவன் தயங்கி நிற்க அவனும் அவளின் நிலை அறிந்து அந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு தனிமை கொடுத்துவிட்டு சென்றது அவளுக்கு எவ்வளவு நிம்மதியாக இருந்தது. கல்லூரிக்கு செல்ல நினைத்த அந்த முதல் நாள் அவள் கண்களில் படமாக விரிந்தது. ஏண்டா, ஒருத்தியை ஏத்திட்டு போறதுக்கு எதுக்கடா ஜீப்பை எடுக்கிற? வண்டியிலேயே கூட்டிட்டு போகலாம் இல்ல என்று பங்கஜம் கேட்க, அம்மா, நிலாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் இப்படி கேக்குறீங்க பாருங்க. நான் மட்டும் என் 2 வீலரை எடுத்தேன்னா உங்க மருமக எனக்கு காலேஜே வேணாம்னு சின்ன குழந்தை மாதிரி ரூம்ல போய் அழுது அடம்பிடிப்பா என்று அவன் கூறியது அவள் காதில் விழுந்தாலும் கஷ்டப்பட்டு சிரிக்காமல் தன்னை மறைத்து கொண்டே தலை குனிந்தபடியே வந்து வண்டியில் பின்பக்கத்தில் ஏறினாள். அதன் பிறகு அவன் அவளிடம் எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை. என்றாலும் கடந்த 3 மாதங்களாக அவனை கல்லூரிக்கு அழைத்துச் சென்று அவனே சரியான நேரத்திற்கு வந்து கூட்டியும் வருவான். அவன் இல்லாமல் அவனுடைய அண்ணனோ அல்லது தந்தையோ வரும்போது இவள் மனதும் முகமும் சற்று சுருங்கிவிடும். ஆனாலும் அவன் வந்து கூப்பிடும்போது மனதில் மட்டும்தான் ரசித்துக் கொள்வாளே தவிர முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ள மாட்டாள். இந்த கேஷ் விஷயமாக அவன் அலைந்து கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தது. ஆனால் தொடர்ந்து 2 நாட்கள் அவன் வீட்டிற்கே வராமல் போக இவள்தான் மிகவும் பயந்து விட்டாள். ஆனால் பங்கஜம் சாதாரணமாகவே இருக்க அது பார்த்து இவளும் சற்று ஆசுவாசம் அடைந்தாலும் எப்படி அவரிடம் குமரனை பற்றி கேட்பது என்று தயங்கியே கேட்காமல் இருந்தாள். என்னதான் அவள் மனதில் அன்பும் காதலும் இருந்தாலும் அவனிடம் பேசவும் சென்று அருகில் நிற்கவும் அவளுக்கு பயமாகத்தான் இருந்தது, தயக்கமும் இருந்தது. ஒவ்வொன்றையும் எண்ணிக்கொண்டே அவள் கணவனின் எண்ணங்களுடனே தூங்கி போக கனவிலும் அவள் கணவனே வந்தான். அடுத்த நாள் பொழுது விடிந்தது. பங்கஜமும் கோலம் போட்டு கொண்டிருக்க அவர் அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் நிலா. அவள் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு சில நேரங்களில் நிலாவும் வாசலை நிறைத்து கோலம் போடுவாள். அது அவளுக்கு மிகவும் பிடித்த ஒன்று. அவள் வீட்டிற்கு தூரமான சில நேரங்களிலும் அவள் உடம்பு சரியில்லாத சில நேரங்களில் மட்டுமே பங்கஜம் கோலம் போடுவார். இப்போதுதான் அவள் கை கட்டுடன் இருக்கிறாளே, அதனால் பங்கஜம் கோலம் போடும் அழகை நின்று பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள். ஹேமாவிற்கு கோலம் போடுவதில் இருந்து தப்பித்த ஒரு நிம்மதி. அன்றும் அவள் அப்படி நின்று கொண்டிருக்கும் போது பேப்பர் போடுபவன் வந்து பேப்பரை போட்டுவிட்டு போக இவள் நடந்து சென்று அதை எடுத்து வந்தாள். இது எப்பொழுதும் வாடிக்கையாக நடக்கும் ஒன்றுதான். அவள் அப்படி எடுத்துக்கொண்டு வரும்பொழுது பரபரப்பாக குமரன் வெளியே வருவதை பார்த்து அவள் நின்றபடி இருக்க அவனோ அவள் அருகில் வந்து, அந்த பேப்பரை கொடு நிலா என்று அவசரமாக வாங்கினான். அவனின் பரபரப்பு அவர்கள் இருவரையும் தொற்றிக்கொள்ள பங்கஜமும் கோலத்தை முடித்துக்கொண்டு என்ன என்பது போல அவனை ஏறிட்டார். அவனோ அங்கிருந்த இருவரையும் கவனிக்காமல் பேப்பரை அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தான். அதில் ஒரு பக்கத்தில் தன் கண்களை நிலைக்க விட்டவன் அதை மடித்து படித்தவன் அப்படியே அங்கிருக்கும் படிகளில் தோய்ந்து அமர்ந்தான். அவன் அப்படி அமர்வதை பார்த்து பதறிய பங்கஜம், என்னப்பா, என்ன ஆச்சு?
பேப்பர்ல என்ன போட்டு இருக்காங்க என்று கேட்டு அவன் கைகளில் இருந்த பேப்பரை வாங்கி பார்க்க அதில் பூங்கொடியின் தந்தை செந்திலின் உடல் கணவாய் ஏரியிலிருந்து மீட்கப்பட்டது என்று இருந்தது. இது பூங்கொடியோட அப்பாவா? இறந்துட்டாரா என்று பங்கஜம் பரிதவிப்பாய் கேட்க, ஆமாம் அம்மா, அவரை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு நாளா அவரை தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவரையும் சேர்த்து கொண்டு புதைச்சிருப்பாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை என்று அவன் பரிதவிப்பாக கூற, குமரா, அவங்க ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்க போலயே, இப்ப என்ன பண்றது என்று பங்கஜம் கேள்வி எழுப்ப, அம்மா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் என்று கூறிவிட்டு தடதடவென்று தனது அறையை நோக்கி படிகளில் ஏறினான். போகும் அவனையே யோசனையுடன் பங்கஜம் பார்த்து நிற்க பரிதவிப்பாய் பார்த்து நின்றாள் நிலா. அவர்களால் இவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமா என்று மனதில் மிகுந்த சஞ்சலம் இருவருக்குமே. சற்று நேரத்தில் தயாராகி வெளியே தன் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டான். புறப்பட்டவன் நேராக சென்றது செந்தில் கிடைத்ததாக சொன்ன அந்த ஏரியின் அருகில். அவன் செல்லும் போதே அவன் நண்பனாகிய விக்னேஸ்வரனின் வாகனமும் அங்கு வந்து நிற்க இருவருமே அங்கு ஏதாவது துப்பு கிடைக்கிறதா என்று தேடி பார்த்தனர். அது ஊருக்கு மிகவும் ஒதுக்குப்புறமாக இருந்தது. அவரை எங்கேயோ ஏதோ செய்தது இங்கு கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள் என்று நன்றாகவே புரிந்தது. இதை தங்கள் வழக்குக்கு சாதகமாக எடுத்துக்கொள்வதா அல்லது பாதகமாக எடுத்துக்கொள்வதா என்று யோசித்தபடியே இருந்தனர். செந்திலின் பாடியை போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக எடுத்துச் சென்ற அந்த அரசு மருத்துவமனையின் முன்பு நின்றனர். அவரின் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை இவர்கள் எதிர்பார்த்தது போல இல்லை. அதுவும் தற்கொலை முயற்சி என்றுதான் முடிந்திருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தனர். பூங்கொடியின் கேஸ் சற்று அடங்கி இருந்த நேரத்தில் அவள் தந்தையின் உடல் கிடைத்துவிட இன்னும் ஒரு வாரத்திற்கு இந்த வழக்கு அலசி ஆராயப்பட்டது. அன்று குமரன் வீட்டிற்கு வர இரவு வெகு நேரம் கடந்துவிட்டது. அனைவருமே தத்தமது அறைக்கு படுக்கச் சென்றனர். பங்கஜமும் நிலாவும் மட்டுமே அவனுக்காக காத்து கொண்டு வரவேற்பறையில் அமர்ந்திருந்தனர். அவன் வாகன சத்தம் கேட்டவுடனே பங்கஜம் வாசல் புறத்தை நோக்கி நடக்க, நிலாவோ அவனுக்கு உணவு பரிமாறுவதற்காக சமையலறை நோக்கி நடந்தாள். அவள் உணவு பதார்த்தங்களை எடுத்து மேஜையில் வைத்துக் கொண்டிருக்கும் போதே நேராக அவளிடம்தான் வந்து நின்றான் குமரன். நிலா என்ற அழைப்போடு. அவள் அவனை ஏறெடுத்து பார்க்க, நிலா, கோர்ட்ல ஹியரிங்ல வரும்போது கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுவியா என்று அவன் கேட்க, அவனுடைய நேரடியான கேள்வியில் அவள் விழிவிரித்து அவனை பார்த்தபடியே அருகில் நின்றிருந்த பங்கஜத்தை திரும்பி பார்த்தாள். அவன் எப்பொழுதுமே வெளியிலிருந்து வந்ததும் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டுதான் உணவு மேஜையில் அருகில் வருவான். அவன் அப்படியே வந்து நின்றதும் அவன் கேள்வியும் அவன் எவ்வளவு தீவிரமாய் அந்த வழக்குகளில் போராடி கொண்டிருக்கிறான் என்பதை அங்கிருந்த இருவருக்குமே உணர்த்தியது. ஆனால் அவள் தவிப்பாய் பங்கஜத்தை பார்க்க அவரும் குமரனை தன் புறம் திருப்பி, இது என்ன குமரா, வந்ததும் வராததுமா கேக்குற? முதல்ல போய் உன்னை சுத்தப்படுத்திக்கிட்டு வா, வந்து சாப்பிடு, அப்புறமா மத்ததெல்லாம் பேசலாம் என்று அவர் சூழ்நிலையை சகஜமாக்க முற்பட, அம்மா, ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஊர்ல இருக்கிறவங்கள மட்டும் எவிடன்ஸ்க்காக கூட்டிட்டு வர முடியாது. எனக்கு தெரியும் நிலா ரொம்ப பயந்த சுபாவம் தான். ஆனா அவ கோர்ட்ல வந்து சொன்னா மட்டும்தான் இந்த கேஸ்ல கொஞ்சமாச்சும் நாம ஜெயிக்க முடியும் என்று தன் தாயிடம் கூறிக்கொண்டே நிலாவின் புறம் திரும்பி அவள் அருகில் சென்றவன், நிலா, எதுக்காகவும் பயப்படாத, நான் உன் கூடவே இருப்பேன். உனக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அது என்னை தாண்டி தான் உன்கிட்ட வரும். உன்னுடைய சாட்சி இந்த கேஸுக்கு ரொம்ப முக்கியம். நானும் உன்னை இதுல இழுக்காம இந்த கேஸை முடிக்கணும்னு தான் ரொம்ப முயற்சி பண்ணேன். முடியல. ஒரு கட்டத்துல நானே சுயநலமா இருக்கிறேனோன்னு தோணிடுச்சு. என்னோட மனைவி என்றதுக்காக உன்னை பாதுகாத்துட்டு மத்தவங்க கிட்ட கேட்கிற சாட்சியும் ஆதாரங்களையும் உன்கிட்ட கேட்க தயங்கிட்டனோ, தவறிட்டனோ, இல்ல மறந்துட்டனோன்னு தெரியல. சொல்லு நிலா, கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்றியா? நீ எந்த பொய்யும் சொல்ல வேணாம். நீ என்ன பாத்தியோ அதை மட்டும் சொன்னா போதும். அவன் அப்படி பரிதவிப்பாய் கேட்கும்போது அவள் மனதும் பாடுபட பாவம். அவளும் என்னதான் சொல்வாள்? அவனும் யாரோ ஒரு பெண்ணிற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறான். தானே அவனுக்காக துணையாக நிற்கவில்லை என்றால் வேறு யார் அவனுக்கு நிற்பார்கள் என்று தோன்றிவிட்டது அவளுக்கு. தன் கணவனுக்காக என்ன தொடங்கினாள். ஆனால் அவள் பயம், படபடப்பு, அதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் விழித்தாள். ஆனா நான் எப்படி என்று அவள் தயங்க, அவனும் பதட்டத்தில் தான் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் அவளின் அருகில் வந்து அவள் இரு தோள்களிலும் பிடித்தபடி, நிலா, பயப்படாத. எவ்வளவு நாள் பயப்படுவ? நான் இருக்கேன். உனக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கிறேன்.
ஒருவேளை ஏதாவது ஒரு ஆபத்து வரும்னா அது என்னை தாண்டி தான் உன்கிட்ட வரும்னு சொல்றேன்ல. என் மேல நம்பிக்கை வை. நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் என்று அவன் கைகளை பிடித்தபடியே அவள் கண்களை ஆழ்ந்து நோக்கி கேட்க, அவளின் தலையை முறை தானாக ஆடியது சரியென்று. உண்மையாவா நிலா? அப்ப வந்து சாட்சி சொல்லுவல்ல என்று அவன் இன்னுமே நம்பாமல் கேட்க, ஆனா இத போய் எப்படி எல்லார் எதிர்க்கையும் சொல்றது என்று அவள் தயங்கியபடியே ஒவ்வொரு வார்த்தையாக நிறுத்தி நிறுத்தி பேசினாள். அந்த சங்கடம் அவனுக்குமே புரிந்தது. அவனிடம் சொல்வதற்கே அவள் எவ்வளவு தயங்கினாள் என்று அவனுக்குத்தான் தெரியுமே. அவன் இன்னுமே அவளின் மீது இருந்து அவன் கைகளை விலக்கவில்லை. நிலா, நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது. ஆனா வேற வழி இல்ல. எல்லா தப்பையும் பண்ணவங்க தைரியமா தலை நிமிர்ந்து நடமாட்டிட்டு இருக்காங்க. தப்பே பண்ணாத நீ எதுக்கு தயங்கி கூனி குறுக்கி நிக்கிற? நீ எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணவங்க தான் உன்னை பார்த்து தலை குனிஞ்சு நிக்கணும், நீ இல்ல. நீ தாராளமா தலை நிமிர்ந்து கைய காட்டி இவங்க தான் இந்த தப்ப பண்ணாங்கன்னு உன் கண்ணால பார்த்ததை என்னவோ அத சொன்னா போதும் என்று பணிவாய் ஆரம்பித்து ஆக்ரோஷமாக முடித்திருந்தான். அவன் கூற வருவது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அவள் தவறு செய்யவில்லைதான். ஆனால் நீதிமன்றத்தில் அவ்வளவு பேர் முன்பு, அனைவரின் முன்பும் அவளால் எப்படி இதை கூற முடியும் என்று தவிப்பு இருந்தது. அவளுக்கு குமரன் கூறுவதும் தைரியம் வந்தாலும் அவளால் நீதிமன்றத்தில் தைரியமாக இதை கூற முடியுமா என்ற தயக்கமும் எழுந்தது. பங்கஜமும் அருகில் நின்றபடியே அவர்கள் இருவரின் சம்பாஷணைகளைத்தான் பார்த்து கொண்டிருந்தார். இதுவரை அவர்கள் இருவரும் ஒருவரின் முன்பு ஒருவர் தனியாக நின்று பேசியதும் இல்லை. அனைத்துக்கும் பங்கஜத்தின் துணையை தான் நாடி நிற்பான் குமரன். ஆனால் இன்று ஏதோ ஒரு ஊந்துதலில் நிலாவிடம் அவன் நெருங்கிவிட, அவளும் அதை உணராமல் தன் கணவனுக்கு அந்த வழக்கு சம்பந்தமாகவே பதில் அளித்துக் கொண்டிருக்க, இந்த வழக்கு இவர்களின் இருவர்களின் இடையே இருந்த இடைவெளியை சரி செய்யும் என்று தோன்றியது அவருக்கு. மென்னகையுடன் இருவரையும் பார்த்து நின்றிருந்தார். இன்னுமே அவர்கள் இருவரும் தங்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தனரை தவிர அருகில் நின்றிருந்த பங்கஜத்தையும் அவரின் இருப்பையும் உணரவே இல்லை. காலம் காலமாக அந்யோன்யமாக வாழ்ந்து கொண்டிருந்த கணவன் மனைவி போல இருவரும் பேசிக் கொண்டிருக்க, அவள் பயத்தாலும் பதட்டப்பட்டாலும் இம்முறை அவனுக்கு சளைக்காமல் பதிலளித்துக் கொண்டிருப்பது அவர் பார்த்து கொண்டுதான் நின்றிருந்தார். அவன் ஏதேதோ கேள்வி கேட்க, அவளும் அனைத்திற்கும் தலையாட்டி சம்மதம் கூற, தேங்க்ஸ் நிலா என்று ஆர்வ மிகுதியில் அவளை இன்னும் நெருங்கி நின்றான். அப்பொழுதுதான் அவ்வளவு நேரமும் அவன் தன் அருகில் நிற்பதும் தன் இரண்டு புஜங்களையும் பிடித்தபடி பேசிக் கொண்டிருப்பதும் அவள் உணர்ந்து தலையை கீழே தாழ்த்தி கொள்ள, அப்பொழுதுதான் அவனும் அவளின் நிலை அறிந்து, சாரி நிலா என்று வார்த்தையுடன் அவளிடம் இருந்து தன் கைகளை விலக்கி கொண்டான். இதை அனைத்தையும் மென் சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தவர் அப்பொழுது அமைதியாகவே இருக்க, குமரன் சங்கடத்துடன் தன் தலையை கோத, நிலா உணவு எடுத்து வைப்பதற்காக சமையல் அறையை நோக்கி விரைந்து சென்று விட்டாள். சங்கடத்துடன் தன் தாயை திரும்பி பார்த்து, நான் போயிட்டு முகம் கை கால் கழுவிட்டு வந்துடுறம்மா என்று அவரை நிமிர்ந்தும் பார்க்காமல் தன் அறைக்கு வேக எட்டுக்களுடன் படிகளில் ஏறி சென்றான். அவன் முதுகையே நமட்டு சிரிப்புடன் பார்த்து நின்றிருந்தார் பங்கஜம்.